வணக்கம், வெல்கம் டு குக் வித் மாலதி. இன்றைக்கி நம்ம சேனக்கிழங்குல ஒரு வறுவல் பண்ண போகிறோம். அதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், நம்ம இப்போது இந்த சேனக்கிழங்குகள் ஃப்ரை பண்ண போகிறோம். ஃப்ரைனா ஆயில் கிடையாது, நம்ம வந்து தோசைக்கல்லில் போட்டுட்டு மசாலாலாம் போட்டுட்டு செய்ய போகிறோம். சேனக்கிழங்குகள் வறுவல் செய்யறதுக்கு நம்ம இப்போ சேனக்கிழங்க பாருங்கள், இந்த மாதிரி இந்த திக்னஸ் நம்ம கட் பண்ணிக்கணும். இங்கே பாருங்கள், நான் கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள், அதே மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு இது நல்லா 2-3 தடவை அந்த பசை போகிற அளவுக்கு கழுவி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு பூண்டு இது மாதிரி தட்டி எடுத்துக்கலாம். தண்ணி நமக்கு கொதிச்சிட்ருக்கு. இப்போது இதை ஃபஸ்ட்டு போட்டு நம்ம வேக வச்சுக்க போகிறோம். இப்போது இஞ்சி பூண்டும் நம்ம இதிலே போட்டுடலாம். இந்த தண்ணியில் போட்டுட்டு இந்த கிழங்கு போட்டுங்க. இந்த கிழங்கை போட்டுட்டு நமக்கு குழைவாக வேகாமல் ஓரளவுக்கு இப்படி கட் பண்ணணும். அந்த அளவுக்கு நம்ம வேக வச்சு ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். இதுக்கு கொஞ்சம் மஞ்சத்தூளும் ஆட் பண்ணிக்கலாம். வெந்ததுக்கப்புறம் நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம வெந்து வந்த பிறகு என்ன செய்யறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், நமக்கு சேனக்கிழங்கு வெந்துருச்சான்னு பார்க்கலாம். இப்போ வந்து கரெக்டாக வெந்திருக்கும். இந்த மாதிரி எடுத்துட்டு நமக்கு கட் பண்ணால் ஈஸியாக இப்படி கட் ஆகணும். இது இந்த அளவு கரெக்டான பதம். இதுக்கு மேலே வேக விட்டால் நமக்கு குழஞ்சி போன மாதிரி ஆயிரும். இப்போ நம்ம தண்ணியை வடிகட்டிட்டு இந்த சேனக்கிழங்கு மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு நம்ம பாருங்கள், தண்ணி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கோம். இந்த மாதிரி கரெக்டாக வேக வச்சுருக்கோம். இதில் இப்போ மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துக்கலாம். மிளகு வந்து ஒரு 1/4 டீஸ்பூன், அப்புறம் மல்லித்தூள் வந்து தேவையான அளவு, எல்லாமே உங்களுக்கு இந்த அளவுக்கு எவ்வளோன்னு தெரியும் பார்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம் மல்லி. அப்புறம் வெறும் மிளகாத்தூள் வந்து ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கலாம். அப்புறம் மஞ்சத்தூள் ஏற்கனவே நம்ம வேக வைக்கும் போது போட்டிருக்கோம், இப்போ கொஞ்சம் போட்டுக்கலாம், ஒரு சிட்டிகை போட்டுக்கலாம். உப்பு பார்த்திங்கன்னா நான் வேக வைக்கும் போது போட்டேன், சொல்ல மறந்துட்டேன். நம்ம எடுக்கிறதுக்கு முன்னாடி போட்டால் போதும் உப்பு. அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டே போட்டுட்டோம்னா நமக்கு காய் வேகாது. அப்போ கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன், திரும்பவும் நம்ம இப்போ கொஞ்சம் போட்டுக்கலாம். பார்த்துட்டு நீங்கள் போட்டுக்கோங்க. இது அதே மாதிரி இது கொஞ்சம் நல்ல மட்டன் டேஸ்ட்டில் நமக்கு வரணும். அதனால் அந்த டேஸ்ட்டில் வந்தாக்க தான் மட்டன் மாதிரி இருக்கும். அதுக்காக இதில் கொஞ்சம் மட்டன் மசாலா போட்டுக்கிறேன். நீங்கள் வேண்டான்னா கொஞ்சமாக கரம் மசாலா போட்டுக்கலாம். இது வந்து அதிகம் போடக்கூடாது. இதுவும் ஒரு 1/2 ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். இப்போ இதை போட்டுட்டு நம்ம இதிலே மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி தெளிக்க தேவையில்லை, ஏன்னா நம்ம இதை வேக வச்சு எடுத்துருக்கனால இதில் இருக்கிற தண்ணியே நமக்கு போதும். பாருங்கள், மசாலா எப்படி ஒட்டிடுச்சுன்னு. இப்போ நீங்கள் இதில் வந்து காரம் உப்புலாம் நீங்கள் டேஸ்ட் பார்த்துக்கலாம். பார்த்துட்டு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். மசாலா பாருங்கள் நல்லா ஒட்டி கோட்டாக இருக்குது. இப்போ வந்து நீங்கள் இதை அப்படியே ஒரு 10 நிமிஷம் வச்சா போதும். வச்சுட்டு நம்ம வந்து எப்படி ஃப்ரை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், நம்ம இப்போ வந்து ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் எப்போவுமே தோசைக்கல்லில் தான் வந்து இந்த வாழைக்காய், சேப்பங்கிழங்கு, இந்த கிழங்கெல்லாம் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணுவேன். அதே மாதிரி இதுவும் பண்ணிக்கலாம். தோசைக்கல்லில் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ சும்மா ஒரு 2 ஸ்பூன் மட்டும் ஆயில் விட்டுட்டு நம்ம இதை எடுத்து இப்படியே ப்ளேஸ் பண்ணிடலாம். இதுக்கு எண்ணெய் வந்து அதிகமாக தேவைப்படாது. அது வந்து ஒரு நல்ல ஒரு மீடியம், ஏற்கனவே வெந்திருக்கிறனால ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு பக்கம் லைட்டாக கிறிஸ்பானோன்னா அடுத்த பக்கம் திருப்பி போட்டு எடுத்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்போ கொஞ்சமாக லைட்டாக அப்படி மேலேயும் ஓரத்துலேயும் கொஞ்சமாக ஆயில் விட்டால் போதும். நம்ம வந்து கொஞ்சம் நேரம் கழித்து இதை வந்து திருப்பி விட்டுடலாம். பாருங்கள், நம்ம இப்போ வந்து இதை அப்படியே திருப்பி போட்டுடலாம். பாருங்கள், கொஞ்சம் ப்ரௌன் கலராக இருக்குது பாருங்கள். இது ப்ரௌன் கலரில் வந்தால் நம்ம ஓகேன்னு அர்த்தம். அதனால் நம்ம இப்போ இது திருப்பி போட்டோம். திரும்பவும் அதே டைம் நம்ம வந்து விட்டுட்டு எடுத்துட்டா திரும்ப அதே மாதிரி எல்லாமே இதே மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், நல்லா நமக்கு 2 பக்கமும் நல்லா கோல்டன் கலர் வந்துருச்சு. நீங்கள் திருப்பி போட்டுட்டு அந்த சைடு கொஞ்சம் டைம் ஆனாலும் திரும்ப அதை இன்னொரு தடவை திருப்பி போட்டு இந்த மாதிரி 2 பக்கமும் வர மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதை எடுத்துட்டு அடுத்தது திரும்ப இது மீதி இருக்கிறது இதே மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஆயில் பாருங்கள், ரொம்ப கம்மியாக தான் போட்டிருந்தோம். ஒன்று சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பாருங்கள், சாப்பிட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. அப்படி என்ன சாப்பிட்றேன். நம்ம இதுக்கு ஆயில் விட்டுக்கலாம். சூப்பராக இருக்கும். என்ன வீடியோவில் போய்
உப்பு காரம் டேஸ்ட்டு எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓ சூப்பராக இருக்கே. நல்லா மசாலா எல்லாம் சூப்பராக ஏறி இறங்கி. ஆமாம், மட்டன் மாதிரி இருக்கா? நல்லா வெந்து ஒரு இது சாப்பிட்ற மாதிரியே இருக்கு. எது சாப்பிட்ற மாதிரி? கறி மட்டன் சாப்பிட்ற மாதிரி இருக்கான்னு சொல்லுங்க. ஆமாம் ஆமாம், மட்டன் சாப்பிட்ற மாதிரியே இருக்கு. நம்ம சேப்பங்கிழங்கு வாழைக்காயெல்லாம் ஃப்ரை பண்ணுவோம்ல அதே மாதிரி இருக்கா? அந்த மாதிரியே தான் இருக்கு. ஆமாம், நம்ம எப்போவுமே இதில் என்ன மாதிரி இருக்கோ அது மாதிரியே இருக்கு. சூப்பராக இருக்கு. இந்த அடுத்த அடைச்சல. ஆமாம் ஆமாம், இதையும் திருப்பி போட்டு எடுத்துட வேண்டியது. ஆமாம், எல்லாமே இதே மாதிரி எடுத்துட்டு இது வந்து ரசம் சாதம், சாம்பார் சாதம், ஓகே, இதுக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்னைக்கு நம்ம வீட்டில் வந்து ரசம் வச்சுட்டு இது செய்கிறோம். பேஷ் பேஷ். அப்புறம் வந்து இது வல்லார துவையல். ஓ சூப்பர் சூப்பர். அதனால் செஞ்சுட்டு எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம். சரி சரி, ஓகே. பாருங்கள், நம்ம எல்லாமே ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம். எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. அப்படியே மேலே கொத்தமல்லி போட்டு விட்டுறலாம். சாப்பிட்டீங்களா? எப்படி இருந்தது? அதான் சூப்பராக இருந்துச்சு. கறி டேஸ்ட்டில் வாயில் போட்டோன்னே அப்படியே மெல்ட் ஆகுது. ஆக்சுவலாக இதுக்கு வந்து ரோஸ் கலரில் இருக்குல்ல, அந்த சேனக்கிழங்கு தான் வாங்கி செஞ்சால் தான் இவ்வளோ சூப்பராக வரும். அதனால் வாங்கும்போது இந்த பிங்க் கலரில் இருக்கிற சேனக்கிழங்கு வாங்கி கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபி செஞ்சு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். தட்டு கீழே என்ன இருக்குது? தட்டு கீழே ரசம் இருக்குது. அதை காட்டலாமே. இன்னைக்கு நமக்கு ரசமும் அந்த மழை வேற பெஞ்சிட்டு இருக்கு. அதனால மழைக்கு அப்படியே ரசமும் இந்த இதுவும் வறுவலும் தொட்டுட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். அதனால சேனக்கிழங்கு வாங்கிட்டு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.